ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் பிகினர் சீரீஸ் எபிசோட் 7 பார்க்கலாம். நல்ல புசு புசுன்னு பூரியும் அதுக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு அருமையான உருளைக்கிழங்கு மசாலா ரெண்டுமே பார்க்கலாம். நம்ம பூரி எண்ணெயில் போட்ட உடனே நல்ல புஷ்ஷுன்னு எழுப்பி வர்றதுக்கும் அந்த உப்பலா இருக்கிற பூரி ரொம்ப நேரம் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கும் குட்டி குட்டி டிப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த டிப்ஸ் எல்லாமே வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 1 1/2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்ல தான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க கடையில வாங்குனது, வீட்ல அரைச்சது எந்த கோதுமை மாவு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வீட்ல அரைச்ச மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இதுல இப்போ 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நீங்க என்ன ஆயில் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா 2 டீஸ்பூன் அளவு நெய் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலா உப்புமாக்கெல்லாம் யூஸ் பண்ற ரவை தான். வறுக்காத ரவை தான் சேர்த்துக்கிறேன். இந்த ரவை சேர்க்கும்போது நம்மளுக்கு பூரி நல்லா உப்பலாவும் வரும். அதே நேரத்துல எண்ணெய் அதிகமா குடிக்காம இருக்கவும் ஹெல்ப் பண்ணும். அந்த உப்பலா வருது இல்லையா? அது ரொம்ப நேரம் மெயின்டெயின் ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவ இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டான மாவா பிசைஞ்சுக்கணும். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசையும்போது நல்லா கொஞ்சம் இலகலா பிசைவோம் இல்லையா? அந்த மாதிரி பிசையக்கூடாது. பூரிக்கு மாவு பிசைறது கொஞ்சம் டைட்டா பிசையணும். அதே மாதிரி வீடியோல காட்டியிருக்கிறது மாதிரி இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு அழுத்தி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாவ பிசைஞ்சுக்கணும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பூரி நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். இப்ப பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு மாவு சாஃப்ட்டாவும் இருக்கு. அதே நேரத்துல நல்லா டைட்டாவும் இருக்கு பாருங்க. இப்போ இது மேல ஒரு 1 டீஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, இத ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் வச்சிரலாம். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா? அது நல்லா ஊறுறதுக்காக ஒரு 15 மினிட்ஸ் இத அப்படியே ரெஸ்ட் பண்ணி வச்சிரலாம். இந்த டைம்ல நம்ம இதுக்கு கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குல கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு, தோல் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அத நல்லா மசிச்சும் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு ஏத்தது மாதிரி நீங்க மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது தனியா இருக்கட்டும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறுனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் 2மே சேர்த்துக்கலாம். 2மே பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும். கூடவே 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த தாளிப்பிலேயே நீங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பும் சேர்த்து நீங்க தாளிச்சுக்கலாம். நான் இன்னைக்கு அது சேர்க்கல. இப்ப இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தூளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதுல ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு மட்டும் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப ஸ்டவ்வ மீடியம் ஹீட்லயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இத நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது, இது கூட நம்ம கடலை மாவு சேர்த்துக்க போறோம். 2 டீஸ்பூன் அளவு கடலை மாவ 1/2 கப் அளவு தண்ணீல நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கரைச்சுட்டு இத அப்படியே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கடலை மாவு இல்ல அப்படின்னா, நீங்க 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவுல 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட்டுமே நல்லாருக்கும். இப்ப இத நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம கடலை மாவு தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா? அதோட பச்சை மணம் போற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்ப பாருங்க நம்மளுக்கு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கடலை மாவு சேர்த்திருக்கிறதுனால உடனே அது திக்காக ஆரம்பிக்கும். இந்த டைம்ல நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது பாருங்க நல்லாவே கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது நல்ல வாசமா இருக்கும். லாஸ்ட்டா இதுல கொஞ்சமா பொடியா நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அப்போதான் ஆறினதுக்கு அப்புறமா கரெக்ட்டா வரும். சப்போஸ் ரொம்ப கெட்டியா இந்த டைம்ல செஞ்சுட்டோம் அப்படின்னா, ஆறிடுச்சு அப்படின்னா கட்டி மாதிரி ஆயிடும். அதனால இந்த கன்சிஸ்டன்சில ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம பூரி மாவு வந்து பார்க்கலாம். மாவு வந்து நல்லாவே வந்து ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல பூரி வேணுமோ அதுக்கேத்த அளவு நீங்க மாவு எடுத்து நல்லா கைக்கு நடுவுல வச்சு அழுத்தி இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம பூரி வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்காக கொஞ்சமா வர கோதுமை மாவு வந்து தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவ வச்சு, ரொம்ப மெல்லிசா தேய்ச்சிறக்கூடாது. கொஞ்சம் திக்கா தேய்க்கணும். உங்களுக்கு எந்த சைஸ்ல பூரி வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க மாவ உருட்டிக்கோங்க. அப்போதான் கரெக்ட்டான திக்னஸ்ல நம்மளால செய்ய முடியும். இப்ப நான் வந்து தேய்ச்சு எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதோட திக்னஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப திக்காவும் இல்லாம, ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம, இந்த மாதிரி இருக்கணும். அப்போதான் வந்து நம்மளுக்கு பூரி வந்து போட்ட உடனே நல்லா எலும்பி வரும். இப்போ நம்ம பூரி செய்றதுக்கு அடுத்த முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடாயில எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறி இருக்கணும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்க பூரிய உள்ள சேர்த்தீங்கன்னா தான், இந்த மாதிரி போட்ட உடனே நல்லா அதுவாவே நல்லா புஸ்ஸுன்னு எலும்பி வரும். 2 சைடுமே நம்ம வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு எண்ணெய் சரியா காயாம இருந்தது அப்படின்னா, நம்மளுக்கு பூரி வந்து உப்பலா வராது. அதனால எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பூரிய உள்ள சேர்த்தீங்க அப்படின்னா, நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். தன்னாலேயே அது நல்லா புஸ்ஸுன்னு எலும்பி வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பர் டேஸ்ட்ல பூரியும், கிழங்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பூரியுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.